முஸ்லிம்கள் எதிர்நோக்கும் இரண்டு வித பிரச்சினைகள். ஒன்று, இஸ்லாத்திற்கெதிரான குரான் நபிமொழிகள் இவற்றிற்கெதிரான குற்றச்சாட்டுகள். இரண்டு, முஸ்லிம்களுக்கெதிரான குற்றச்சாட்டுகள். குரான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவல்லாமல் முஸ்லிம்களுக்கெதிரான குற்றச்சாட்டுகளின் உபபிரிவாக மேற்கண்ட இரண்டையும் கலக்கி இஸ்லாத்திற்கெதிரான குற்றச்சாட்டுகளாக திரிப்பது. வாததிறமையை மட்டுமே ஆதாரமாக கொண்டவர்கள் இந்த உபபிரிவையே நம்புகிறார்கள். இஸ்லாம் என்பது குரான் என்னும் இறைவேதமும் நபிகளாரின் ஆதாரபூர்வமான நபிமொழிகளே தவிர முஸ்லிம்கள் அல்ல. ஆனால் ஒருவரின் கொள்கை ஏட்டின் வழியாக மற்றவர்களை கவர்ந்திடுமா? அல்லது மனிதர்கள் வாழ்ந்து காட்டிய வழியினூடே கவர்ந்திடுமா? நம்ம பாட்காஸ்ட் பார்க்க கூடிய 70 விழுக்காடு மக்கள் சப்ஸ்கிரைப் இல்லாமையே பார்த்துட்டு இருக்கீங்க என்றால் வாழ்ந்து காட்டுவதால்தான். எனவே முஸ்லிம்களின் வாழ்க்கையிலும் நாடுகளிலும் நடக்கும் அன்றாட நிகழ்வுகளும் இஸ்லாத்திற்கெதிரான குற்றச்சாட்டுகளாக விமர்சிக்கப்படுகிறது. ஆனால் இது உண்மையில் முஸ்லிம்களுக்கெதிரான குற்றச்சாட்டுகளாகும். எனவே முஸ்லிம்கள் தங்களின் வாழ்க்கையில் நடக்கும் தவறுகளை திருத்திக் கொண்டு ஒழுக்க சீலர்களாக, நியாயவாதிகளாக, நடுநிலைவாதிகளாக இஸ்லாம் சொல்லும் முறையில் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நிமிஷம் ஒரு சின்ன மெசேஜ். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாம் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் நடந்த குஜராத் கலவரம் குறித்து யாவரும் மறந்திருக்க மாட்டோம். அக்கலவரத்தை பற்றி திரு வீரபாண்டியன் தனது சபர்மதி நதிக்கரையில் என்ற கவிதையில் இவ்வாறு கூறுகிறார். மனுவின் புத்திரர்களே, மாமிச வியாபாரிகளே, கர்ப்பிணி பெண்களின் வயிற்றை கீறி சிசுவதை செய்த சின்ன புத்திக்காரர்களே, வாழ்ந்தவர்களின் சதையை கழித்துச் சமாதி வைத்த நீங்கள், எப்போதோ இறந்தவர்களின் எலும்புகளை தேடி பூமிக்குள் பயணம் செய்கிறீர்கள். மாவு சுட்டுப் பலகாரம் செய்யுமிடத்தில் மனிதர்களைச் சுட்டுப் பலகாரம் செய்த மாபாவிகள் நீங்கள். அடுப்புக்கு கரியை பயன்படுத்துவது அனைவரும் செய்வதுதான். நீங்களோ கையையும் காலையும் கரிக்கட்டைகளாக்கி ரொட்டி சுட்ட வெட்டியான்கள். இப்போதெல்லாம் பெஸ்ட் பேக்கரி என்பது எங்கள் காதுகளில் பெஸ்ட் போக்கிரி என்றே விழுகிறது. முற்றுப்புள்ளி. இக்கவிதை சொல்லும் பொருளுக்கு காரணமானவர்கள் சில இந்துக்கள் என்பதால் இந்து மதம் இப்படி சொல்லித்தருகிறது என்று என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏனென்றால் மதங்கள் அனைத்தும் அன்பையே போதிக்கின்றன. அது உண்மையான மதமாக இருக்குமேயானால் இந்த பாட்காஸ்ட்க்கு 1.5K சப்ஸ்கிரைபர் வரும்னு டார்கெட் வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி வீடியோ குரான் கதை எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை